ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்திலேருந்து ஒரு சின்ன பார்வைக்கு, அதாவது வெற்றி வெளியவே இருக்கிறாரு. வெளியவே இருக்கும்போது வெற்றிக்கு பசியாக இருக்கிறாரு. அவர் 2 நாளாக சாப்பிடலை. அதனால் தருண் என்ன பண்ணுறான்னா, தருண் குட்டி, அதாவது சுடர், அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அப்போ தருண் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர்கிட்ட காசும் இல்லை, அவர் எங்கே போவார், எங்கே போய் சாப்பிடுவார், அவர் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு தருண் சொல்லும்போது, சுடர் உடனேயே சாப்பாடு எடுத்துகிட்டு சரி தரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு தராங்க. அப்பா இந்தாங்க கேப்டன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லைடா, நீ என் மேலே இது மாதிரி பாசம் காட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, வேண்டாடா அப்படின்றாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, ப்ராமிஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சுடர் கேட்கும்போது, இல்லைடா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி. உடனேயே சாப்பாடு கொடுக்குறாங்க சுடர் பாப்பா. அப்போ சாப்பிடும்போது அவங்க அம்மா அபி பார்த்துடுறாங்க. சுடர் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, பாவம் அவர்கிட்ட காசு இல்லைல்ல, காசு இல்லைன்னா எங்கேயும் சாப்பிட முடியாதுன்னு தருண் சொன்னான், அதான் அப்படின்றாங்க. உடனே இவர் 2 வாய் சாப்பிட்டு சாப்பாடை வச்சுட்டு, எனக்கு இதுவே வயிறு நிறைஞ்சா மாதிரி ஆயிடுச்சுடா, போதும்டா, நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாதீங்க, நான் ஒரு இடம் போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. இல்லை கேப்டன், நாங்கள் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இல்லை சுடர், கொஞ்சமாச்சு கேளுமா, இந்த கேஸ் முடிகிற வரையும் கேர்ஃபுல்லாக இருங்கம்மா அப்படின்றாரு. சரி, நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா, என்னை கிளாஸ்லேயே கூப்பிட்டு போய் விடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுடர் பாப்பா. கண்டிப்பாக கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னும்போது, அம்மா இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவாங்களா, வெளியில் விட்டுருவாங்களா கேப்டன் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. கண்டிப்பாக அம்மாவை விட்டுடுவாங்கடா அப்படின்னு கேப்டனும் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா இந்த கருணாவும் இந்த திவாகர் அட்வொகேட்டும் பேசிக்கிறாங்க. திவாகருக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அந்த ஃபோனை கால் அட்டன் பண்ண உடனேயே கருணாகரன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் மாட்டியிருக்கு, அதனால தான் இந்த கேஸை ரீஃபைல் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்ன எவிடன்ஸ்னால், உங்கள் மனைவி பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாட்டியிருக்கு அப்படின்றாங்க. என்னது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு மாட்டியிருக்கா, அதையும் நம்ம தேடுன்னு தேடுறோம், ஆனால் அது யார் கையில் இருக்குதுன்னே தெரியாமல் மூவிங் ஆகிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருணா ஷாக் ஆகுறாரு. அதனால தான் அந்த மாணிக்கத்தை விட்டு, அந்த மாணிக்கமும் அதை எங்கே வச்சுட்டான்னு தெரியல, அந்த மாணிக்கத்துக்கிட்ட தான் இருக்குது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. இப்போ அவங்க கைக்கு கிடச்சிருச்சுன்னா எப்படி இந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. இங்கே பாருங்கள் திவாகர், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, என் சொத்தில் பாதி கூட உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஸ்வேதாவை நான் அடைஞ்சே தீரணும், அதுக்காக நான் எதை ஒன்றாலும் இழக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் எப்படியாச்சும் இந்த கேஸை எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கருணா. அப்போ திவாகர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கருணாகரன், நீங்கள் வாய் விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் நான் வேறு எதனா ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் இந்த கேஸ்லேருந்து என்னை காப்பாற்றி கொடுங்க, அது ஒன்று போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுடர் பாப்பா மகேஷ் வீட்டுக்கு போனப்ப ஒரு டைரி மகேஷ் கொடுக்குறாப்பல. அப்போ அந்த டைரியை எடுத்து, அம்மா இது மகேஷ் வீட்டுக்கு போனேன்ல, அப்போ மகேஷ் எனக்கு இந்த டைரியை கொடுத்தான், அவங்க அம்மாவுடைய டைரியா, நான் கொடுக்க மறந்துட்டேம்மா, நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன்றாங்க. யார் டைரி, அவங்க அம்மாவா, பார்வதி அக்கா டைரியா அப்படின்னு கேட்குறாங்க அபி. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கொடு அந்த டைரியை பார்க்கலான்னு வாங்கி அபி தொட்டு பார்த்து அந்த டைரியை பார்த்து அழுகுறாங்க. பார்வதி அக்கா என்ன அழகாக மெல்லியமாக எழுதியிருக்காங்கன்னு அவங்க எழுதி வச்சிருக்கிற வேர்டெல்லாம் படிக்கிறாங்கங்க. அப்புறம் ஒரு குறளையும் படிக்கிறாங்க. அவங்க குழந்தை மழலை பேச்சை கேட்குறதுக்காக அவங்க ஆசையாக காத்துட்ருக்காங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதையும் படிச்சுட்டு அபி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த டைரி மூலயமா அபி என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நாளைய கதையில் பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.